130வது பிறந்தநாளை முன்னிட்டு காகிதமில்லாதவர்கள் நினைவு தினமாக இன்று இங்கே உரிமை மீட்பு குழு சார்பாக நாங்கள் அனைவரும் கலந்து கொண்டோம். அவர் நாட்டு விடுதலைக்காகவும் சரி, அரசியல் சார்ந்தும் சரி, பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, அனைத்திலும் முதல் வெற்றியாளராக திகழ்ந்தவர். அவரை போல அனைவரும் பின்பற்றி இந்த நன்னாளிலே அவருக்கு ஈடாக எத்தனோ தலைவர் இருக்கா, அவருக்கு ஈடாக இருக்கிறார் என்றால் அவர் மட்டுமல்ல, நாங்கள் எல்லாம் இந்த நேரத்தில் இங்கே வந்து இந்த அஞ்சலி செலுத்தும் விதமாக மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். பல பேருக்கு வழிகாட்டியாகவும் எங்களுக்கெல்லாம் ஒரு இதுவாக அனைத்து கட்சியும் அனைத்து சமூகத்துக்கும் போற்றக்கூடிய ஒரு தலைவர் காகிதமில்லாதவர்கள். அவரை நினைவு கொண்டு மரியாதை செலுத்தி வருகின்றோம். ஏற்கனவே சொல்லிட்டாரு பல முறை எந்த தியாகத்துக்கும் தயார்னு சொல்லி. இனியும் வந்து செவி சாய்க்காமல் எடப்பாடி அவர்கள் தாண்டோடித்தனமாக இருந்தால் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திமுக படுதோல்வி அடையும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமில்லை, ஓபிஎஸ் அவர்களை தவிர்த்து விட்டு நீங்கள் களம் காண நினைத்தால் அது உங்களுக்கு தோல்வியாகத்தான் முடியும். ஏனென்று சொன்னால், நீங்கள் ஒரு சமூகத்தினர் ஒரு ஒதுக்கின மாதிரி நீங்கள் சில வேலை பண்ணுறப்ப தென் மாவட்டம் ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட 82 சீட் இருக்குது. 82 சீட்லேயும் டெபாசிட் போகின்ற நேரத்தில் இந்த நேரத்தை தெரிவிக்கிறேன். நீங்கள் சுயநலமாக இருக்காமல் பொதுநலமாக ஒரு தலைவன்னாக்கா எல்லாரையும் அரவணைக்க தலைவராக இருக்கணும். நான் மட்டுமே நல்லா இருக்கணும், தன்னை சார்ந்த 10 பேர் மட்டும் நல்லா இருக்கணும்னு நினச்சி இன்னும் தொடர்ந்து தோல்வியை சந்தித்த எடப்பாடி அவர்கள் இது ஒரு பாடமாக இருக்கும்ன்றது இந்த நேரத்தில் தெரியும். இனியும் வந்து மௌனம் சாக நாள் கிடையாது. இன்னும் வந்து குறைஞ்ச ஒரு 10 மாதம் காலம் இருக்கிறதுனால நாள் கிடையாது. இந்த நாள் வந்து குறுகிய காலம் இருக்கிறனால அனைவரும் ஒன்றுபடணும். ஒன்றுபட்டு இந்த நம்ம மீண்டும் அம்மா சொன்னது போல் இந்த கழகம் 100 ஆண்டு இருக்கும்ன்ற அந்த வெற்றி பெற்று மீண்டும் அம்மாவோட ஆட்சி அமையணும்னு சொன்னாக்கா ஓபிஎஸ் அவர்களை நீங்கள் தவிர்க்க முடியாத ஒரு சக்தி. அது நீங்கள் அதை தவிர்த்து நீங்கள் களம் காண நினச்சினாக்கா உண்மையிலே அது தோல்வி தான் உங்களுக்கு பரிசாக கிடைக்கின்றதை நேரத்தில் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். காலம் இருக்குது. இப்போ இந்த ஸ்க்ரூட்னிலாம் இருக்குது. ராஜ்யசபாது இந்த தேர்தல் எப்படி இருக்குன்னு தெரியாது. வரட்டும், அந்த சூழ்நிலை வந்ததுக்கப்புறம் எப்படி பண்ணலான்றதை நம்ம முடிவு பண்ணிக்கோம்.